Hey, hey, hello, Cosmics. My name is Cosmo. Welcome to my channel. Oh, fuck. Welcome to my channel, Mr. Cosmo Official. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிக் பேங் பற்றி. ஸ்டார்ட் வித் பிக் பேங். நான் அஸ்ட்ரானமி பற்றி கற்றுக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணப்போ பிக் பேங் தான் ஃபஸ்ட் இருந்துச்சு. ஸோ பிக் பேங் பற்றி எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன்னா இன்னும் கிடையாது. பட் கற்றுக்கிட்ட சில விஷயங்களை பற்றி சொல்ல போகிறேன். அதோட சில கொஸ்டின்ஸ் உங்ககிட்ட கேட்க போகிறேன். எனக்கு தெரியாத விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா என்னால் கற்றுக்கிற முடியும். ஃபர்ஸ்ட் பிக் பேங்க்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? ஒன்றுமே இல்லை. பிக் பேங்க்கு முன்னாடி நத்திங்கிற ஸ்டேட்டுக்கு இருந்துச்சு. லிட்டரலி இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாகவே ஒன்றுமே இல்லை. பட் இந்த ஸ்பேஸ் இருந்ததாக சொல்கிறாங்க. ஸ்பேஸ் தன்னைத்தானே கம்ப்ரஸ் பண்ணதாக சொல்கிறாங்க. பட் உள்ள எந்த ஒரு ஆட்டம், எலக்ட்ரான், புரோட்டான், எந்த பார்ட்டிகிள்ஸும் இல்லை, எந்த ஒரு மேட்டர்ஸும் இல்லை, எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது ஸ்பேஸ் தன்னைத்தானே கம்ப்ரஸ் பண்ணதாக சொல்கிறாங்க. அப்படி கம்ப்ரஸ் பண்ணும்போது ஹீட் ப்ரொடியூஸ் ஆனதாக சொல்கிறாங்க. பட் இங்கே எனக்கு என்ன கொஸ்டின்னா, ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு காமனாக ஆட்டம் இருக்கணும். எனர்ஜி தான் ஹீட்டாக ப்ரொடியூஸ் ஆகும். எனர்ஜி இருக்கணும்னா ஆட்டம் இருக்கணும். ப்ரோட்டான் இருக்கும், எலக்ட்ரான் இருக்கும், நியூட்ரான் இருக்கும். அதிலிருந்து தான் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். எனர்ஜினால தான் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். பட் இதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லைன்றப்போ ஹீட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகிருக்கும், அதை பற்றி எனக்கு சரியாக தெரியல. பட் இந்த ஒரு கொஸ்டினும் இருக்குது. ஸோ அப்படி ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி ரொம்ப ஹீட்டில் கொதிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. அப்படி ஒரு ஸ்பேஸ் ரொம்ப கம்ப்ரஸ் ஆகும்போது ஒரு லெவலுக்கு மேலே பலூன் எப்படி ரொம்ப அழுத்தினா வெடிக்குமோ அந்த மாதிரி இந்த ஸ்பேஸ் தன்னைத்தானே கம்ப்ரஸ் பண்ணும்போது லெவலுக்கு மேலே முடியாமல் வெடிச்சிருது. வெடிச்சதுக்கப்புறம் தான் ஸ்பேஸ் எப்படி காற்று வெடித்தோடனே டப்புன்னு அப்படியே பரவுமோ அந்த மாதிரி ஸ்பேஸில் அதை வெடித்த உடனேயும் டப்புன்னு உள்ளே இருக்கிற இன்னர் ஸ்பேஸ் அவுட்டர் ஸ்பேஸை உடச்சிட்டு அப்படியே பரவ ஆரம்பிச்சிருக்கு. தன்னைத்தானே வெடித்து பரவ ஆரம்பிச்சிருக்கு. இந்த வெடிக்கும்போது நத்திங்கில் இருந்து சம்திங் கிரியேட் ஆகிருக்கு. நத்திங், எதுவுமே இல்லாத இடத்துலேருந்து ஒன்று கிரியேட் ஆகாது. நத்திங் இஸ் ஓன்லி கிரியேட் டு நத்திங். நத்திங்னா நத்திங் தான், ஜீரோனா ஜீரோ தான், ஒன்று கிரியேட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வரைக்குமே அதை பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படி தான் சொல்கிறாங்க. நிறைய பேரும் சொல்லியிருக்காங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன், பேர்லாம் தெரியலை. பட் நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய யூடியூபர்ஸ், நிறைய பெரிய பெரிய சயின்டிஸ்ட்டும் சொல்லியிருக்காங்க. நத்திங் இஸ் ஓன்லி கிரியேட் நத்திங், நாட் கிரியேட் சம்திங் அப்படின்னு இருக்கும்போது அப்போ ஏதோ ஒரு சம்திங் அதிசயம் நடந்திருக்கும், இல்லை ஆக்சிடெண்ட்டாக இருந்திருக்கும், இல்லை கோஇன்சிடென்ஸாக இருந்திருக்கும், இல்லை நம்ம லக்காக இருந்திருக்கும், இல்லை இந்த ஸ்பேஸோட லக்கோ என்னமோ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பூமில் ஏதோ க்ரியேட் ஆகுது. ஆட்டமை விட ரொம்ப சைஸ் கம்மி. இத்தனோன்றா, என் கையளவு வெடிப்பு இருந்தால் கூட ஓகே, இவ்வளோ இருக்குது. ஆட்டம் அளவில் வெடிப்பு இருந்திருக்கு. இந்த பூம் பெருசாக பரவி இருக்கு. இந்த பூம் அப்படியே ஸ்பேஸ் லெவலில் ஒரு பெரிய வெடிப்பாக வெடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய வெடிப்பு. அந்த வெடிப்புக்கு அப்புறம் தான் எல்லாமே க்ரியேட் ஆகிருக்கு. லைக் ஸ்பேஸாக இருக்கட்டும், டைமாக இருக்கட்டும், எனர்ஜியாக இருக்கட்டும், பார்ட்டிகிள்ஸாக இருக்கட்டும், நார்மலாக இருக்கிற எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், இது மூணுமே தனித்தனியாக தான் க்ரியேட் ஆகிருக்கு. ஆஃப்டர் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் ஆட்டமாக க்ரியேட் ஆகும். எலக்ட்ரானை போய் மைனஸாக இருக்கும், புரோட்டான் ப்ளஸ்ஸாக இருக்கும், நியூட்ரானுக்கு எந்த ஒரு சார்ஜும் கிடையாது. இதே அந்த எலக்ட்ரான் மைனஸாக இருக்கிறதுக்குள்ள ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா அதை பாசிட்ரான்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட நிறைய வகையான பார்ட்டிகல்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. க்ரியேட் ஆன பார்ட்டிகல்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து தான் மேட்டராக க்ரியேட் ஆகுது. ஆட்டம் ஒரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணி நிறைய ஆட்டம்ஸ் ஒவ்வொரு இடத்துல சேரும்போது அது மேட்டராக க்ரியேட் ஆகுது. அது என்ன மேட்டராக க்ரியேட் ஆகுதுன்றது அந்த ஸ்ட்ரக்சரை பொறுத்து. ஹியூமனாக க்ரியேட் ஆகணும்னா அதுக்கு செல்ஸ் வேணும். அதுலேயும் ஆட்டம்ஸாக இருக்குது, பட் செல்ஸ் வேணும். அந்த நிறைய செல்ஸ் ஒன்று சேரும்போது அது ஹியூமனாக மாறும். அது ஃபஸ்ட்டு ஒரு செல் தான் க்ரியேட் ஆச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆகி தான் இப்போ நம்ம பல கோடி செல்ஸ் இருக்கிற உயிரினமாக ஆயிருக்கும். அப்போது பிக் பேங் அப்போது நடந்துருந்த அந்த வெடிப்பில் ஒரு சில உயிரினங்கள் இது இல்லை, பட் அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் சேர்ந்து ஆட்டமாக இருக்குது. ஆட்டம்ஸ் நிறைய ஒன்று சேர்ந்து மேட்டர்ஸாக மாறிருக்கு. ஸ்டார்ஸ், நெபுலா, அந்த மாதிரி நிறைய மேட்டர்ஸாக க்ரியேட் ஆகிருக்கு. அது க்ரியேட் ஆனது எப்படின்னு தெரியல எப்படின்னு தெரியல. இது யாருக்குமே தெரியாது. அதை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இன்ன வரைக்குமே நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அலாரம் அடிச்சிடுச்சு. சரி, ஓகே. இப்போது டைம் ஸ்பேஸில் எப்படி ஒர்க் ஆகுது?
டைம் எப்படி ஸ்பேஸில் ஒர்க் ஆகுதுன்னா டைமில் தான் ஒர்க் ஆகுது. இது ஐம் சாரி, இது நான் எப்படி சொல்கிறேன்னா எனக்கு தெரியல. ஏன்னா சில சொல்லுவாங்க ஸ்பேஸ் கர்வை பொறுத்து டைம் வளையும்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு பிளாக் ஹோல் பக்கத்தில் போனால் டைம் கம்மியாக இருக்கும், பிளாக் ஹோலை விட்டு தள்ளி வந்தால் டைம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சரியாக தெரியலை. பட் நான் அதை பற்றி திங்க் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் அதை பற்றி எனக்கு சரியான புரிதல் இல்லை. பிக் பேங் பற்றி ஒரு பேசிக்கான புரிதலுக்கு வரணும்னாலே நமக்கு சில தியரிஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதாவது சில லாஸ், தெர்மோடைனமிக்ஸ் லா, எனர்ஜி எப்பயுமே அழியாது, எனர்ஜி இன்னொரு ஃபார்மாக தான் மாறும் அப்படின்ற ஒரு லா. கிட்டத்தட்ட 3 அதில் 3 ஸ்டேஜ் ஆஃப் லாஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லான்னு சொல்லிட்டு. நியூட்டன்ஸ் லா அதுலேயுமே ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லாஸ் இருக்குது. அப்புறம் வந்து லா ஆஃப் கன்வர்சேஷன் லா கன்சர்வேஷனா லா ஆஃப் கன்சர்வேஷனோ கன்வர்சேஷன்லான்னு வரும். அந்த லா பற்றி தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் நம்ம ஐன்ஸ்டீனோட ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி தியரி, ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி தியரி, அதை பற்றியும் தெரிஞ்சிருக்கணும். இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம பேசிக்கான ஒரு அஸ்ட்ரானமி புரிதலுக்கே வர முடியும். இதை பற்றி தெரிலாட்டி நமக்கு அதை பற்றி புரிஞ்சுக்கிற முடியாது. தியரிட்டிக்கலாக என்ன தான் சொன்னாலும் இந்த 4 லாஸ் பற்றி தெரிஞ்சாதான் உங்களுக்கு அந்த பேசிக்காக சொல்லும்போது இதெல்லாம் எனர்ஜியால் க்ரியேட் ஆகிருக்குன்னா தெர்மோடைனமிக்ஸில் ஓகே, எனர்ஜி அழியாது, ஃபார்ம் ஆகும். நியூட்டன்ஸ்லாம் என்ன பண்ணும், அது கிராவிட்டிக்குள்ளே மட்டும்தான் வரும். பட் ஐன்ஸ்டீனோட ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி தியரி டைம், எனர்ஜி, ஸ்பேஸ் 3 கனெக்ட் பண்ணும்போது கேட்கும்போது அந்த தியரி கிடைக்கும்போது இந்த இதோட கனெக்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பிளாக் ஹோல்னு போகும்போது டைம், லைட், ஸ்பீட் அண்ட் பிளாக் ஹோல் பக்கத்தில் இருக்க விஷயங்கள், அந்த கிராவிட்டி எப்படி பெண்ட் ஆகுது, அந்த மாதிரி விஷயங்களை புரிஞ்சுக்கணுன்னா ஐன்ஸ்டீனோட அந்த லாஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும். அதோட E=mc². அதாவது எனர்ஜியும் மாஸும் வேறு வேறு கிடையாது. எனர்ஜியும் மாஸும், எனர்ஜினா ஒரு பவர், மாசுன்றது ஒரு நிறை. இது ரெண்டும் வேறு வேறு கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான் சொன்னது தான் E=mc². அதை பற்றி தெரிஞ்சிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக அவங்களால எல்லா விஷயத்தையும் புரிஞ்சிக்க முடியும். இது தெரியறதுக்கு பெரிய பெரிய இதெல்லாம் படிக்கணும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதை E=mc², வாட் இஸ் மீன் பை E=mc², வாட் இஸ் டெஃபினேஷன் பை E=mc²ன்னு படித்தாலே மோஸ்ட்லி உங்களுக்கு அந்த விஷயங்களை பேசிக்காக புரிஞ்சிடும். பேசிக் புரிதலே போதும் நம்மளை பொறுத்த வரைக்கும். சயின்டிஸ்ட் இல்லை கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அவங்களுக்கு தான் அதிக மாதிரியான டேட்டாஸ் தேவைப்படும். உங்களுக்கு இதுவே போதும், நம்மளுக்கு போதும். போக போக அதிகமாக்கிக்கலாம், போக போக உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். பட் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் பேசிக்காக கொடுக்குறேன். ஸோ இப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்டார் உருவாகுது, நெபுலாஸ் உருவாகுது, நெபுலாஸ்லேருந்து தான் ஸ்டார்ஸ் உருவாகுது, பிளாக் ஹோல்ஸ் ஒரு ஸ்டார் அழியும் போது உருவாகுது, அப்புறம் ஒரு ஸ்டாரை சுற்றி நிறைய பிளானட்ஸ் உருவாகுது, ஹேபிடபிள் ஜோனில் ஒன்று க்ரியேட் ஆகுது, ஹீட் உருவாகுது. ஹீட்டுன்ற ஒன்று எப்படி உருவாகுதுன்னா நைட்ரஜன் இருக்குமான்னு தெரியல. நம்ம சூரியனில் ஹைட்ரஜன் இருக்குது, அது லித்தியமாக மாறுமா சரியே தெரியல. பட் அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும். பட் ஹீட் எல்லாமே அப்புறம் தான் க்ரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் தான் உயிர்கள் உருவாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம பூமி உருவானதே ஒரு லக்குன்னு வச்சுக்கோங்களேன், கோஇன்சிடென்ஸு. நீ உருவாகவே மாட்டேன்ற ஒரு 1% சான்ஸில் நம்ம உருவாயிருக்கோம். அந்த 1% சான்ஸில் தான் நான் உட்காந்து கேமரா முன்னாடி உட்காந்து மைக் வச்சு இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்து இவ்வளோ புக் எழுதுகிற ஆர்டிஸ்ட்லாம் பறந்துருக்காங்க, தலகாணி க்ரியேட் பண்ணிருக்காங்க, சேர் க்ரியேட் பண்ணி ஒரு ஸ்டாண்டு, ஃபோனுக்குள்ள எவ்வளோ டெக்னாலஜி, இது எல்லாத்தையுமே அந்த 1% தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த 1%னாலே இவ்வளோ உருவாக்கும் போது நம்மக்கிட்ட இருக்க 100% கான்ஃபிடென்ஸ், 100% சான்ஸ் எவ்வளோ. இங்கே போயிட்டேன். ஓகே, என்ன சொல்லிட்டு இருந்தேன் அதை பற்றி. ஸோ இப்போ நம்ம உருவாகி இருக்கிறதுக்கு ரீசனே ஜஸ்ட் 1% தான். அந்த 1%ல் தான் நம்ம உருவாகியிருக்கோம். ஃபர்ஸ்ட்டு பூமின்ற ஒரு இப்படியெல்லாம் உருவாகிடல, நம்ம உருவாகிறதுக்கு பல கோடி வருஷம் இருக்குது, பல பில்லியன் வருஷம் இருக்குன்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு பூமி உருவானது ஒரு நெருப்பு பந்து, எரிமலைஸ் குழம்புகளாக இருந்துச்சு. ஆஃப்டர் ஏதோ ஒரு எரிக்கல்ல தண்ணி அதிகமாக இருந்திருக்கு போல், அதை மோதின உடனே டப்புன்னு தண்ணி பரவி அப்படியே ஆவியாகி மழை பெஞ்சு பல லட்ச வருஷம் மழை பெஞ்சிருக்கு. பல லட்ச கோடி வருஷம் மழை பெஞ்சதுக்கு அப்புறம் தான் பூமி குளிரடைஞ்சிருக்கு. நம்மளோட கோயின்சிடென்ஸு லக்கு என்ன, நம்ம ஹேபிடபிள் ஜோனில் இருக்கோம்.
கேட்டுக்கோங்க. ஹேபிடபிள் ஜோன். ஹேபிடபிள் ஜோன்னா என்னென்னா, இந்த இடத்துல தண்ணி வடிவத்தில் இருக்கும். மார்ஸுக்கு போனோம்னா அந்த இடத்துல தண்ணி வடிவத்தில் இருக்காது. அது வந்து ஹேபிடபிள் ஜோன் இல்லை. பட் மார்ஸில் இருக்க முடியுமானா முடியும். ஸ்பேஸ் ஐ மீன் ஒரு நல்ல ஸ்பேஸ் இது மாதிரி ஒரு பெரிய வீடு மாதிரி போட்டு பேஸ் மாதிரி போட்டு அந்த இடத்துல இருக்க முடியும். பட் அந்த இடத்துல நார்மலாக வாழ முடியாது. ஏன்னா அந்த இடத்துல சன் கிடையாது. நம்ம ஆர்டிஃபிஷியலாக ஒரு சன்னை க்ரியேட் பண்ணால் தான் அது ஒரு இடத்துக்குள்ளே லைட் மாதிரி வச்சு அந்த லைட்டில் ஒளியில் நம்ம செடிகளை வளர வைக்கலாம். லைக் ஆர்டிஃபிஷியலாக அப்படி பண்ணலாம். அதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படின்னும் போது நம்ம ஹேபிடபிள் ஜோனில் இருக்கோம். அதுவும் ஒரு காரணம், நம்ம பூமி குளிரடைஞ்சு இப்படி ஒரு ட்ரெஷராக கிடைக்கிறதுக்கு. அப்புறம் இந்த பூமிக்குள்ளே இருக்க நம்ம உருவானது எப்படி தெரியுமா? கிட்டத்தட்ட பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது தண்ணி வந்துச்சுல, கடல் வந்து அடுத்த சில கோடி வருஷத்துலேயே ஒரு சில உயிரினம் உருவாயிடுச்சு. அதாவது ஆட்டம்ஸ் உருவாச்சுல, ஆட்டம்ஸில் இருந்து தான் ஒரு சில உயிரினம் உருவாச்சு. நிறைய ஆட்டம்ஸ் ஒன்று சேரும்போது இது ஒரு சில உயிரினமும் உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி தான் இருக்கும். பல ஆட்டம்ஸ் ஒன்று சேரும்போது தான் அது ஒரு சில உயிரினமாக எவால்வ் ஆகும், உருவாகும். உருவானதுக்கப்புறம் தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக 2 செல் உயிரினமாக, அப்புறம் கொஞ்சம் 4 செல், 8 செல், இந்த மாதிரி சின்ன சின்ன மைக்ரோஸ்கோபிக் உயிரினமாக மாறி அப்புறம் அது எவால்வ் ஆகி மீன் ஆயிருக்கு. மீன் முதலை ஆயிருக்கு. முதலை ஏதோ பல்லி ஆயிருக்கு. பல்லி அப்புறம் தரைக்கு வந்திருக்கு. அப்புறம் எவால்வ் ஆயிருக்கு. டைனோசர் வந்திருக்கு. கோழி, பறவை எல்லாமே வந்து எல்லா உயிரினமும் ஸ்டார்டிங் வித் 1 செல் உயிரினம். அப்புறம் எல்லா இடத்துக்கு தகுந்த மாதிரி எவால்வ் ஆயிருக்கு. எப்படி தண்ணிக்குள்ளே இருக்கிறது மீனாக இருக்குது, தரையில் இருக்கிறது நாய், ஐ மீன் ஓநாய், புலி, சிங்கம், மான் இந்த மாதிரி இருக்குது. தண்ணிக்குள்ளே இருக்க முதலை, மீன், தவளை இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஆமை, பறக்கிற விஷயங்களில் கழுகு, அப்புறம் நிறைய பறவைகள் இருக்குது, பறந்து இந்த மாதிரி விஷயங்கள். ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு இயற்கை நம்மளை மாற்றிருக்கு. இது நம்ம ஹியூமன்ஸ், நம்ம இந்த பூமியில் ஒரு சேஃபான இடத்துல இருக்கோம். இப்போது இந்த இடத்த உருவாக்குறதுக்கே நம்ம குரங்குலேருந்து கஷ்டப்பட்டுருக்கோண்டா இந்த இடத்த உருவாக்குறதுக்கு. ஆனால் ஃப்ரீடம் கிடைக்கிறதுக்கு இப்போ ஒரு 75 வருஷத்துக்கு முன்னாடி தான் கிடச்சிருக்கு ஃப்ரீடம். அந்த தாயொலி அவன் யார்? ஐ மீன் உடம்பு சரி, பிரிட்டன் அந்த பசங்க தான் நம்மளை 300 வருஷம் அடிமையாக வச்சுருந்தானுங்க. பட் இப்போ விட்டுட்டானுங்கல்ல, நம்ம கூட வச்சுட்டோம். 75 இயர்ஸ் ஆகிருக்கு. பட் 75 இயர்ஸில் இந்தியா நல்லாவே வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு, நிறைய அவேராக இருக்கும். பட் இருந்தாலும் இன்னும் நிறைய பிற்போக்குத்தனமான மக்கள், நிறைய பேக்வேர்ட்ஸில் திங்க் பண்ணுற மக்கள் இருக்காங்க. பட் ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால். பட் அதிகமாக ஃபார்வர்டில் திங்க் பண்ணி ஃப்யூச்சரிஸ்டிக்காக திங்க் பண்ணுற மக்களும் இங்கே அதிகமாக இருக்காங்க. அதையும் சொல்லி ஆகணும். 2 பேருமே சரிசமமாக இருக்காங்க. 6 அப்படின்ற மாதிரி சரிசமமாக இருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படி தான் பிக் பேங்லேருந்து இன்ன வரைக்கும் அந்த ட்ராவல் எல்லாமே கோஇன்சிடென்ஸாக ஒரு எதர்ச்சியாக நடந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இதில் கடவுளை உள்ளே போட்டு ஏதோ பண்ணுவார்கள். ஆனால் எனக்கு அது பண்ண தெரியாது. எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை. ஒரு துளி கூட நம்பிக்கை கிடையாது ஐயா. எனக்கு நீ கடவுள்ன்ற ஒரு விஷயத்த எனர்ஜியில் பார்ட்டிகல்ஸாக சொன்னால் கூட ஓகேடா, ஓகே, அக்செப்டபிள். சயின்ஸில் எல்லாமே அப்படி தான் நினைப்போம். ஒரு பார்ட்டிகல்ஸ் இல்லை ஒரு சம்திங் டார்க் எனர்ஜி பவராக ஒரு கான்னு சொன்னால் கூட ஓகே, அக்செப்டபிள். ஓகே, அதனால தான் எல்லாம் கிரியேட் ஆச்சு. இல்லை ஆட்டமை கடவுள்னு சொன்னால் ஓகே, அதனால தான் எல்லாம் கிரியேட் ஆச்சு. அதுக்குன்னு அது கடவுள்னு சொல்ல முடியாது. அது ஒரு பார்ட்டிக்கல், அவ்வளோதான். எலக்ட்ரான், ப்ரோட்டான், நியூட்ரான் அதெல்லாம் கடவுள்னு சொல்லுவேன். பட் அதுதான் உருவாக்குச்சு எல்லாத்தையும். அதை உருவாக்குனது யாருன்னு சொல்லிட்டு ஒரு குதர்க்கமான கேள்வி கேட்ப நீ. இந்த தீஸ்ட்டுங்களுக்கெல்லாம் அதான் வேலை. ஓ, புரோட்டான் இதெல்லாம் உருவாச்சு, ஓ அதை எப்படி உருவாச்சு, அதை எப்படி உருவாச்சு, அதை எப்படி உருவாச்சு, அதை எப்படி உருவாச்சுன்னு நாங்கள் சயின்டிஃபிக்கலாக போய் அப்டேட் பண்ணிக்கிட்டு எப்படி எங்களோட வாழ்க்கை தரத்தை மாற்றணும், இவ்வளோ டெக்னாலஜி வந்துடு. இது எல்லாத்துக்கு காரணம் சயின்டிஸ்ட் மட்டும்தான், ஏத்திஸ்ட்டுகள் மட்டும்தான். தீஸ்ட்டுகள் எல்லாரும் சயின்டிஸ்ட்லேயும் இருக்காங்க. பட் அவங்க மோஸ்ட்லி அக்செப்டபுளாக இருப்பாங்க. நான் காடை நம்புகிறேன்ப்பா, பட் எனக்கு சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும், சயின்ஸை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பட் காடை நான் நம்புகிறேன், இது ஓகே ஓகே. பட் நான் காடை மட்டும்தான் நம்புகிறேன், சயின்ஸை நம்ப மாட்டேன், எதுவுமே நம்ப மாட்டேன், ஆஸ்ட்ரானமி நம்ப மாட்டேன்னா பைக் எப்படி நீ ஓட்டுற, ஃபோன் எப்படி கையில் வச்சுருக்க, எப்படி ஒன்ட்ட டிவி இருக்குல்ல, தீஸ்ட்டை வந்துட்டு டிவி பார்க்காம இருப்பியா? பட் டிவி கிரியேட் ஆனதுக்கே ஒரு டெக்னீஷியன் தான் காரணம். டெக்னீஷியன் கிரியேட் ஆகிறதுக்கு ஒரு நிறைய மெக்கானிசம், லைக் அதுக்கு சில விஷயங்கள் இருக்குது. அது கண்டுபிடிச்சது சயின்டிஸ்ட் தான். சயின்டிஸ்ட்டுன்றதை விட அதை கண்டுபிடிச்சி வந்தது எல்லாமே ஒரு வகையான சயின்டிஸ்ட் எலமெண்ட்ஸ்.
அந்த எலமெண்ட்ஸை வச்சு தான் இதெல்லாம் க்ரியேட் பண்ணுவாங்க. அதுக்கு நிறைய டெக்னாலஜி வைஸ் அது இது எல்லாமே சயின்ஸ்குள்ளே தான் வரும்னு வச்சுக்கோயேன். தீஸ்டாக இருந்தேன்னா எல்லாமே காடு கொடுத்தது. எவ்ரிதிங் காட் கிவ்ஸ் மீ அப்படின்னு சொல்லிடுவேன். பட் எங்களுக்கு ஆன்சர் வேணும். ஹூ இஸ் த காட்? ஹூ இஸ் த ஃபக்கிங் காட்? மேபி என் முன்னாடி வந்து காடை நிற்க சொல்லி பேச சொன்னேன்னு நான் ஒத்துக்கிறேன். பட் பேசலாட்டி நான் என்னால் ஒத்துக்கிற முடியாது. ஐ டோன்ட் திங்க் அபவுட் ஐ டோன்ட் ட்ரஸ்ட் காட். அதுக்குன்னு நான் காட் இல்லைன்னு சொல்ல முடியாது. இருக்கலாம், இல்லாமலையும் போகலாம். நான் பார்க்கல, நம்ப முடியாது. பார்த்ததை மட்டும்தான் நம்புவேன். அவ்வளோதான். ஸோ வாட் சே ஐ திங்க் பிக் பேங் பற்றி நம்ம பேசிக் அண்டர்ஸ்டாண்ட் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். நான் இதை பற்றி இன்னும் டீப்பாக போகணும். பிக் பேங் பற்றியில் பார்ட் 2 நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இல்லை நெக்ஸ்ட் வீடியோ என்னவாக இருக்கும்னு எனக்கே தெரியல. பட் பார்க்கலாம், நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் இதில் உங்களுக்கு சில விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். See in the next video காஸ்மிக்ஸ் அவங்களோட லைஃப் உருவானதே 1% சான்ஸ் தான். அப்புறம் எதுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கணும்? உங்கள் லைஃப்பை ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே பீஸ் ஆஃப் யர் லைஃப் காஸ்மிக்ஸ். எதை பற்றி ரொம்ப திங்க் பண்ணாதீங்க. பட் உங்களுக்கு உண்டான கடமைகளை சரியாக பண்ணுங்கள். இங்கே அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஹீரோவாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் பி ஹியூமனாக இருங்க. தட்ஸ் இட். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென், ஸ்டே பீஸ் ஆஃப் யுவர் லைஃப் காஸ்மிக்ஸ். Bye-bye.